வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி விஜய், மீனாட்சி சௌத்ரி, ஸ்னேகா, லைலா, டாப் ஸ்டார் பிரசாந்த், பிரபு தேவா, மைக் மோகன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் நம்ம யுவன் சங்கர் ராஜா தான். இந்த கோட் படத்தை இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கோட் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கலாம். சிம்பிளான ஸ்டோரி தான். இந்த கோட் படத்தில் நம்ம தளபதி விஜய் ஸ்பை ஏஜென்ட்டாக வராரு. இவரோட டீமும் சேர்ந்து நிறைய மிஷின்களை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. தாய்லாந்தில் நம்ம மிஷினுக்காக போகிற தளபதி அங்கே எதிர்பாராத விதமாக ஒரு இழப்பு ஏற்படுது, தப்பு ஒன்று ஏற்படுது. அந்த தப்பு நம்ம தளபதிக்கு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக ஏற்படுது. அது என்னதான், அதுக்கப்புறம் நம்ம தளபதி அந்த டிஸ்டர்பை முடிக்க வைக்கிறாரா இல்லையா, இதுதான் கோட் படத்தோட சிம்பிள் ஸ்டோரி லைனு. இந்த கோட் படத்தோட பாசிட்டிவ்னா நம்ம வெங்கட் பிரபு தான். இந்த வெங்கட் பிரபு ஸ்க்ரீன் பிளேல சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஆஃபாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஹை மூமெண்ட் இருக்குன்னா அதுக்கப்புறம் ஹை மூமெண்ட் குறையுது, அதுக்கப்புறம் ஹை மூமெண்ட் ஏறுது, ஹை மூமெண்ட் குறையுதுன்னு ஸ்க்ரீன் பிளேவை என்கேஜிங்காகவே வச்சுருந்தாரு. செம்மையை என்கேஜிங் பண்ணிட்டாரு நம்ம ஸ்க்ரீன் பிளேல வெங்கட் பிரபு. அதே மாதிரி நம்ம தளபதியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் மொத்தமாக 3 கேரக்டரில் வித்தியாசம் காமிக்கணும். ஒன்று அப்பா விஜய், அதுக்கப்புறம் பிரசன்ட் விஜய், சின்ன விஜய்னு அந்த 3த்துலேயும் வித்தியாசம் காமிச்சு நம்ம தளபதி பெர்ஃபார்மன்ஸில் மிரட்டிட்டாரு. குறிப்பாக இதில் இளைய தளபதியாக வர சின்ன விஜய், இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. தளபதியோட கெரியர்லேயே இந்த கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டராக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் இருக்குது. அதே சமயம் டி ஏஜிங் ஒர்க்கில் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஸ்பார்க் சாங்கில் ஸ்பார்க்கே இல்லாத அளவுக்கு அந்த லுக்கு இருந்தது. ஆனால் படத்தில் இந்த லுக்கை பார்க்கும்போது லுக்கு சூப்பராக இருக்குது. டிஏஜிங் ஒர்க்கை செம்மையாக பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி டாப் நாச்னு சொல்லலாம். இந்த படம் நிறைய வெளிநாட்டில் ட்ராவல் ஆகும். அந்த இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது சினிமோட்டோகிராஃபியில் மிரட்டி விட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம தளபதியை தவிர்த்து எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்பவே நீட்டாக அழகாக நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த படத்தில் நிறைய சர்ப்ரைஸ் கேமியோஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது தேட்டரில் கூஸ் பம்ஸாக இருக்கும். நீங்கள் தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக நம்ம யுவன் பற்றி சொல்லி ஆகணும். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படங்களுக்கு சாங் மேலே ரொம்பவே நெகட்டிவான ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஆனால் தேட்டரில் படத்துலேயும் சாங் பார்க்கும்போது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நல்லா இருக்கு. அதே மாதிரி மற்ற சாங்கும் நல்லா இருக்கு. அதே மாதிரி அந்த சின்ன கண்கள் சாங்கும் நல்லா இருக்கு. ஆனால் ஸ்பார்க் சாங் தான் தேவையில்லாத சாங். இந்த படத்தில் சின்ன தளபதிக்காக ஹீரோயினாக வர மீனாட்சி சௌத்ரி அவங்களோட கேரக்டர் கூட அந்த அளவுக்கு இம்பேக்டை கிரியேட் பண்ணலை. பிஜிஎம் ஓகேவா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு யுவனுக்கு போட்ட பதில் நம்ம அனிருத்தியை போட்டிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனாவது அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் இவங்க கொடுத்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு இந்த படம் பூர்த்தி செஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த படம் பூர்த்தி செஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு இவ்வளோ பாசிட்டிவ் சொல்கிறியே, நெகட்டிவ் இருந்தால் சொல்லுன்னு கேட்பீங்க. இந்த படத்தில் நெகட்டிவ் இருக்குதான். குறிப்பாக அந்த ரன் டைம் தான். நான் என்ன நினச்சேன்னா இவங்கெல்லாம் டீம் சொல்லும்போது படம் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, ரன் டைம் எல்லாமே மேட்ராகவே இருக்காதுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் படத்தில் பார்க்கும்போது ரன் டைம் ஒரு மிகப்பெரிய மைனஸ் அமைது தான். இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில் லைட்டாக லேக் அடிக்கும். அந்த சீன்லாம் இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்காகவே பண்ணியிருந்துக்கலாம். இந்த அளவுக்கு தான் இந்த கோட் படத்தில் நெகட்டிவ் இருக்குது. மொத்தத்தில் இது ஒரு பக்காவான கமர்ஷியல் என்டர்டெய்னர் மூவி தான். எந்த ஒரு புதுமையான முயற்சி நம்ம வெங்கட் பிரபு பண்ணலை. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியலான படமாக தான் கொடுத்துருக்காரு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை. இந்த படத்துக்கு நாங்கள் தர ரேட்டிங் 5க்கு 3.75 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் நம்பி பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த படத்தை தேட்டரில் நீங்கள் பார்க்கலாம். கிளைமேக்ஸில் செம்ம ஒர்த்தாக இருக்கும். ஒரு படம் ஜெயிக்கணும்னா ஓப்பனிங், இன்டர்வல், கிளைமேக்ஸ் இந்த 3மே செம்மையாக இருக்கணும். அந்த 3மே இந்த கோட் படத்தில் செம்மையாக அமைஞ்சிருக்கு. அதனாலே கோட் படம் பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கோட் படம் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு கோட் படம் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.